ஓப்போல இருந்து A78 அப்படிங்கிற ஒரு இன்ட்ரோட் ஸ்மார்ட் போனை வந்து இந்தியால ஓப்போ நிறுவனம் இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனுக்கு வந்து இந்த பிரைஸையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எல்லா விஷயங்களும் தந்திருக்காங்க. மேலும் இந்த ஃபோன் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோல சொல்றேன். ஸோ வீடியோக்குள்ள போகும்போது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. மூலம் வந்து ஓப்போவோட A78ஓட கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 2 டிஃபரெண்டான கலர் வருது. அதாவது ஆக்வா கிரீன் மற்றும் மிஸ்ட் பிளாக் அப்படிங்கிற கலர்ஸ் வருது. இந்த ஆக்வா கிரீன் அப்படிங்கிற கலர்ல வந்து ஒரு டைமண்ட் மேட்ரிக்ஸ்க்கான டிசைன் கொடுக்குறா சொல்றாங்க. ஸோ சைட்ல இருந்து பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு டிஃபரெண்டான லைன்ல வந்து கிராஸா விழுன்னு சொல்றாங்க. ஸோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். மற்றபடி ஃப்ரண்ட் சைட் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 6.43 இன்ச்க்கான ஃபுல் HD பிளஸ் ரெஃப்ரெஷ் உள்ள AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. 98% NTSC கலர் கேமட் சப்போர்ட் மற்றும் 95% DCI-P3 கலர் கேமட் சப்போர்ட் தராங்க. இதுபோ 600 நிட்ஸ் வரை இந்த டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் போது கார்னிங் கோல்ட் கிளாஸோட 5 ப்ரொடக்ஷனும் இந்த டிஸ்பிளேக்கு தராங்க. மேலும் இந்த டிஸ்பிளே வந்து ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த பஞ்ச் ஹோல் வந்து நமக்கு வந்து லெஃப்ட் சைடுல இருக்கு. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் வந்து இந்த டிஸ்பிளேயோட தராங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. ஸோ டிஸ்பிளே வந்து குவாலிட்டி நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். மற்றபடியாக இந்த போனோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது Qualcomm-ஓட Snapdragon 680 சிப்செட் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ்க்கு Adreno-ஓட 610 GPU கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்கா ப்ராசஸர் ரேங்கிங் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். இது ஒரு என்ட்ரி லெவல் சிப்செட்டாக வருது. அதாவது நமக்கு வந்து ரேங்க் அப்படின்னு பார்த்தம்போது கூட 100வது ரேங்க் தான் வருது. அது சி கிரேட் ப்ராசஸராக தராங்க. ஸோ பேசிக்கா பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னா வந்து ஆப்ஸ் ரன் பண்ணலாம். குறிப்பாக வந்து வாட்ஸ்அப் மாதிரி லைட் வெயிட் ஆப்னா ஆப்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி டாஸ்கிங் ஓரளவு பண்ணலாம். மற்றபடி கேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிட் செட்டிங்ஸ்ல கூட நீங்க வந்து கேம்ஸ் விளையாட முடியாது. ஸோ கேம்ஸ்க்கு செட் ஆகாது. மல்டி டாஸ்கிங் ரொம்ப இன்டென்சிவான மல்டி டாஸ்கிங்லாம் பண்ண முடியாது. ஸோ சிப்செட் வந்து வச்சுட்டாங்க தான் சொல்லணும். ஸோ சிப்செட் வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து ஒரே ஒரு கான்ஃபிகரேஷன் 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் வருது. RAM SSD 4X RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் UFS 2.2 வருது. மற்றபடியாக மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட்டும் இருக்கு. 1 TB எக்ஸ்டெண்டர் பண்ணலாம். இது டெடிகேட்டட் சிம் கார்டு தராங்க. ஆனால் 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் ஃபோன்ல அட் டைம்ல யூஸ் பண்ண முடியும். இந்த ஃபோன் வந்து Android 13 OSல வந்து கலர் OSோட 13.1 இன்டர்ஃபேஸ்ல ரன் ஆகுது. அடுத்தபடியாக கேமராஸ் பத்தி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு 2 கேமரா இருக்கு. அதுபடி பார்க்கும்போது மொத கேமரா வந்து ஒரு 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா f1.8 அபர்ச்சர் வருது. ரெண்டாவதாக ஒரு 2 மெகாபிக்சலுக்கான போர்ட்ரேட் லென்ஸ் கொடுக்குறாங்க. இது f2.4 அபர்ச்சர் வருது. ஸோ ஃபோனோட பேக் சைடு நமக்கு 2 கேமரா தான் இருக்கு. அதே செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. இது f2.0 அபர்ச்சர்ல தராங்க. இது போக இந்த ஃபோன்ல வந்து 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட் இருக்கு. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் தராங்க. இந்த ஃபோனுக்கு வந்து 5G சப்போர்ட் கிடையாது. 4Gக்கான VoT சப்போர்ட் இருக்கு. மற்றபடியாக இந்த ஃபோன்ல வந்து டியூல் பேண்ட் GPS, Bluetooth 5.0 மாதிரியான விஷயங்கள் தராங்க. அடுத்தபடியா பேட்டரிஸ் பத்தி பேசலாம். இந்த போன்ல ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதுல வந்து ஒரு 67 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. சார்ஜ் பண்றதுக்கு USB Type-C போர்ட் தராங்க. கடைசியாக வந்து ஓப்போவோட A78ஓட விலை அப்படின்னு பார்க்கும்போது 17499 அப்படிங்கிற விலையில இருந்து விற்கிறாங்க. ஸோ ஓவராலாக இந்த போனோட பிரைசிங்கோட ஸ்பெசிஃபிகேஷன் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஓகே, குறை சொல்ல முடியாது. RAM இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஓகே, கேமராவும் ஓகே, பேட்டரி கூட வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட. ஆனா அவங்க வந்து ஓச்ச ஒரே ஒரு விஷயம் ப்ராசஸர் வந்து Snapdragon 680 சிப்செட் கொடுக்குறாங்க. சொல்ல போனா வந்து ஒரு என்ட்ரோல் சிப்செட்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப ஒன்றும் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இதில் பீக்ல எதிர்பார்க்க முடியாது. கூட கொஞ்சம் பெட்டரான சிப்செட் வந்து கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். ஏன் அப்படி கொடுக்கலன்னு தெரியல. மற்ற எல்லா விஷயமும் ஓகே. ஆனால் வந்து இந்த ப்ராசஸர் மட்டும் வந்து கண்டிப்பாக நெகட்டிவ் பாயிண்டாக இருக்கு. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ மற்ற எல்லா விஷயங்களும் ஓகே. இந்த ஒரு விஷயம் மட்டும் ப்ராப்ளமாக இருக்கு. ஸோ நீங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்க வர நன்றி, வணக்கம்.